The World Unfiltered. That we're doing these massive military exercises really against North Korea. It was an exercise against North Korea when I'm friendly with him. South Korea said no, they're not interested in helping us with the Hormuz Strait. I said, would you like to help us? He said, no, thank you. ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகளில் தென்கொரியா பங்கேற்க மறுத்ததுனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வடகொரியாவோட மீண்டும் நெருக்கத்தை காட்ட தொடங்கியிருக்கிறார். அமெரிக்காவுடைய இந்த அதிரடி நகர்வுகளுக்கு இடையில வடகொரியா கிட்ட 80லேருந்து 120 அணு ஆயுதங்கள் வரை இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை தென்கொரியா இப்போ சொல்லுது. வடகொரியாட்ட 57 அணு ஆயுதங்கள் மட்டுமே இருக்கிறதா ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த நிலைமையில தான் தென்கொரியா இந்த எண்ணிக்கை 2 மடங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான அந்த உறவு இருக்கு இல்லையா, அது 2ஆம் உலகப் போரின் முடிவிலையும் அதை தொடர்ந்து நடந்த கொரிய போரிலும் வேரூன்றி வளர்ந்த வரலாற்று பிணைப்பு கொண்ட ஒரு உறவு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். 1950 வடகொரியா தென்கொரியா மீது படையெடுத்த போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படைகளுக்கு தலைமை தாங்கி அமெரிக்கா தென்கொரியாவுக்கு ஆதரவாக களமிறங்குச்சு. ஜூலை 1953 போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவும் தென்கொரியாவும் மியூச்சுவல் டிஃபென்ஸ் ட்ரீட்டியில் கையெழுத்திடுறாங்க. இது மூலமாக தென்கொரியாவுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா முழு பொறுப்பேற்றுச்சு. ஒப்பந்தத்தின்படி சுமார் 30,000 அமெரிக்க வீரர்கள் தென்கொரியாவில் நிரந்தரமாக முகாமிட்டாங்க. அமெரிக்காவுடைய நிதி உதவி, வர்த்தக சலுகைகள், அதேபோல் இராணுவ பாதுகாப்பு நிழலில் தென்கொரியா உலகின் முன்னணி தொழில்முறை வல்லரசாக உருவெடுத்துச்சு. அதுவும் மிக குறுகிய காலத்திலேயே இந்த சாதனையை தென்கொரியா புரிந்தது. இந்த அபார வளர்ச்சியை ஹான் நதியின் அற்புதம், அதாவது மிராக்கிள் ஆஃப் த ஹான் ரிவர் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் அழைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஜெர்மனியோடைய பொருளாதார மீட்சியை மிராக்கிள் ஆன் தி ரைன் அப்படின்னு அழைச்சது போலவே சியோல் நகரின் வழியே பாயக்கூடிய ஹான் நதியை மையமாக கொண்டு தென்கொரியா எட்டிய அசாத்திய வளர்ச்சிக்கு ஹான் நதியின் அற்புதம் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 2 நாடுகளும் மேற்கொண்ட கோர் யுஎஸ் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய பலன்களை அமெரிக்கா தென்கொரியா என 2 நாடுகளும் அனுபவித்து வர்றாங்க. இப்படி சுமூகமாக போயிட்டு இருந்த 73 ஆண்டு கால நட்பை உதறி தள்ளிட்டு அமெரிக்காவுடைய பரம எதிரியான வடகொரியா பக்கம் சாய தொடங்கி இருக்கிறாரு ட்ரம்ப். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மேலே நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் தென்கொரியாவும் பங்கேற்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தை தெரிவித்தார் ட்ரம்ப். தன்னுடைய படைகளையோ போர்க்கப்பல்களையோ அனுப்பி ஈரானை அச்சுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கிய நிலையில் அமெரிக்க கடற்படைக்கு உதவக்கூடிய வகையில் தென்கொரிய கடற்படை பாரசீக வளைகுடாவில் ரோந்து நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் அப்படின்றது கூட ட்ரம்ப்போட வலியுறுத்தலாக இருந்துச்சு. ஈரானுடைய அணு ஆயுத திட்டங்களை முடக்கக்கூடிய அமெரிக்காவுடைய முயற்சிக்கு தென்கொரியா முழு ஆதரவை வழங்க வேண்டும் அப்படின்னும் ட்ரம்ப் கோரியிருந்தார். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் ட்ரம்ப்போட இந்த கோரிக்கைகளுக்கு நோ தேங்க்ஸ் அப்படின்னு பதிலளித்து போரில் பங்கேற்கிறதுக்கு மறுத்துட்டார். இப்போ அமெரிக்காவுக்கு உதவுறதுக்கு தென்கொரியா முன்வரவில்லை அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் தென்கொரியாவுடனான உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு கூட்டு இராணுவ பயிற்சியை பாதியாக குறைச்சிட்டார். இந்த உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு அமெரிக்கா மற்றும் தென்கொரிய படைகள் இணைந்து ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய மிகப்பெரிய கூட்டுவ இராணுவ பயிற்சி. கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தாக்குதல் நடத்தினா அதனை எப்படி ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் இதில் பிரதானமாக இடம்பெறும். 2 நாடுகளுடைய ஆயிரக்கணக்கான வீரர்கள், போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் டாங்கிகள் பங்கேற்கக்கூடிய பயிற்சிகள் கொரிய எல்லை பகுதியில் நடத்தப்படுறது வழக்கம். வழக்கமாக 11 நாட்கள் நடத்தப்படக்கூடிய இந்த பயிற்சி தற்போது 5 நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கு. தங்களிடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்காமல் ட்ரம்ப் தன்னிச்சையாக பயிற்சி நாட்களை குறைச்சிட்டாரு அப்படின்னு தென்கொரியா குற்றம் சாட்டுது. அமெரிக்காவுடைய 73 ஆண்டு கால நியூக்ளியர் அம்ப்ரலா மீதான நம்பகத்தன்மையை ட்ரம்ப் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறதுனால தென்கொரியாவே சொந்தமாக அணு ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அந்த நாட்டுக்குள்ளே தீவிரமடைஞ்சிருக்கு. அமெரிக்காவை மட்டுமே இனி நம்பியிருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் என்ன பண்ணுறாருன்னா தங்களுடைய போர்க்கால இராணுவ கட்டுப்பாட்டை
அமெரிக்காவிடமிருந்து முழுமையாக மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை முடுக்கி விட்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் கொரிய தீபகற்பத்தில் போர் மூண்டது அப்படின்னா தென்கொரிய படைகளுடைய முழுமையான போர்க்கால கட்டுப்பாடு அமெரிக்க தென்கொரிய கூட்டு கட்டளை மையத்தின் கீழ் இயங்கக்கூடிய அமெரிக்க ஜெனரல்கிட்ட தான் இருக்கும். தென்கொரியாவை மேலும் எரிச்சலூட்டக்கூடிய வகையில் மற்றொரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு ட்ரம்ப். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர், உலக அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர்களில் ஒருத்தராக பார்ப்பாங்க. அவரை மீண்டும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதா ட்ரம்ப் சொல்லி பதட்டத்தை மேலும் அதிகரித்திருக்கிறார். கிரேசி மென் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு பட்டியலில் போட்டாங்கன்னா, லீடர்ஸ் இன் த வேர்ல்டுன்னு பட்டியல் போட்டாங்கன்னா கிம் ஜாங் கட்டாயம் இருப்பார். சீனாவில் நடைபெற இருக்கக்கூடிய ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் உச்சி மாநாட்டின் போது ட்ரம்ப் கிம் சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. வடகொரியா அமைதியாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வதாக பாராட்டியிருக்கக்கூடிய ட்ரம்ப் வடகொரியாவினுடைய அணு ஆயுத இருப்பை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறதாகவும் சொல்லியிருக்கிறார். அதிபர் ட்ரம்ப் கிம் ஜாங் உன் ஏற்கனவே இந்த 2 பேரும் 3 முறை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அமெரிக்க வரலாற்றில் பதவியில் இருக்கும்போதே வடகொரிய அதிபரை சந்தித்து பேசிய ஒரே அதிபர் அப்படின்னா அது டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். முன்னாள் அதிபர்கள் ஜிம்மி கார்ட்டரும் பில் கிளின்டனும் வடகொரிய அதிபர்கள் சந்தித்திருக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே முன்னாள் அதிபர்களாக தனிப்பட்ட முறையிலையோ அல்லது தூதுவர்களாகவோ மட்டுமே வடகொரிய தலைவர்களை சந்தித்தாங்க. ஆனால் ட்ரம்ப் நீட்டியிருக்கக்கூடிய நேசக்கரத்தை வடகொரியா ஒரேடியாக நிராகரிச்சிருக்குது. வடகொரிய தலைவருடைய தங்கையும் அந்த நாட்டினுடைய சக்தி வாய்ந்த அதிகாரியுமான கிம் யோ ஜாங் அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அமெரிக்கா மற்றும் வடகொரிய தலைவர்களுக்கு இடையே தனிப்பட்ட முறையில் நல்லுறவு நீடித்தாலும் அமெரிக்காவுடைய பகைமை மிக்க கொள்கைகள் அப்படியே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென்கொரியாவுடனான கூட்டு இராணுவ பயிற்சியின் நாட்களை குறைத்தாலும் அது தங்களுக்கு எதிரான போர் பயிற்சி தான் அப்படிங்கிறதுல வடகொரியா உறுதியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக வடகொரியா கிட்ட 80லேருந்து 120 அணு ஆயுதங்கள் வரை இருப்பதா தென்கொரியா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அண்மையில் நடந்த வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வடகொரியா கிட்ட 57 அணு ஆயுதங்கள் மட்டுமே இருக்கிறதா அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். 57 very powerful nuclear weapons. Should have never allowed it to happen. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் போன்ற உலகளாவிய அமைப்புகளுடைய ஆய்வுகளின்படி வடகொரியாவிடம் தற்போது பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கக்கூடிய முழுமையான அணு ஆயுத போர்க்கணைகளுடைய எண்ணிக்கை சுமார் 50லேருந்து 60 வரை இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் இந்த ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அப்படிங்கிற ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் எடுத்து கொண்டுள்ளதா தென்கொரியா சொல்கிறாங்க. வடகொரியாட்ட இருக்கக்கூடிய புளூட்டோனியம் அதே போல் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இதை கொண்டு மேலும் 30லேருந்து 50 அணு ஆயுதங்களை உடனடியாக தயாரிக்கக்கூடிய வசதி இருக்கிறதா சவுத் கொரியா இப்போ ஒரு அச்சத்தை வெளியிடுறாங்க. சரி, நார்த் கொரியா கிட்டேருந்து 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டால் அது அமெரிக்காவுடைய தற்காப்பு கொள்கைகளின் தோல்வியாக பார்க்கப்படும். அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா குறைவான எண்ணிக்கையை முன்வைக்கிறதா இராணுவ வல்லுநர்கள் கருத்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத விவகாரத்தில் ஈரானை கடுமையாக எதிர்த்து போர் புரியக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் வடகொரியாவிடம் நெகிழ்வு போக்கையும் இணக்கத்தையும் காட்டுறது அவருடைய இரட்டை நிலைப்பாடாக பார்க்கப்படுது. வடகொரியா ஏற்கனவே பல முறை அணு ஆயுத சோதனைகள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை சோதனைகளை நடத்தி தங்களை ஒரு டிஃபேக்டோ நியூக்ளியர் ஸ்டேட்டாக நிறுவியிருக்கிறாங்க. அவங்களை இனி அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றுவது சாத்தியமற்றது அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஈரான் இன்னும் முழுமையான அணு ஆயுதங்களை தயாரிக்கலை அப்படின்னு அமெரிக்கா நம்புது. ஈரான் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் ஈரான் அணு ஆயுத நாடாக மாறுறதுக்கு முன்னாடியே அதை இராணுவ ரீதியாகவும் தடைகள் மூலமாகவும் முடக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. வடகொரியா மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினா தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகள் மேலே வடகொரியா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும். இதனால் லட்சக்கணக்கான மனித உயிர்கள் பலியாகும் அபாயம் இருக்கிறது. ஆனால் ஈரானுடைய அணு உலைகள் மேலே துல்லிய தாக்குதல்களை நடத்துவது ஒப்பீட்டு அளவில் தங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும் அப்படின்னு கணக்கிடுது அமெரிக்கா. மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய முதன்மை கூட்டாளியான இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை ஈரான் அணு ஆயுத வல்லரசாகிறத தங்களுடைய நாட்டுக்கான நேரடி அழிவுக்கூறாக பார்க்குறாங்க. அதனால தான் ஈரான் மீதான ட்ரம்ப்போட கடும் போக்கிற்கு இஸ்ரேலோட தீவிர அரசியல் அழுத்தம் முக்கிய காரணியாகவும் இருக்குது. ஆசியாவில் தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் வடகொரியாவினுடைய போரை விரும்பாமல் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தான் ஆதரிக்கிறாங்க. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய நேரடி எல்லையிலையும் ரஷ்யாவினுடைய நெருங்கிய பாதுகாப்பு வலயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. வடகொரியா மீதான எந்த ஒரு நேரடி அமெரிக்க தாக்குதலும் சீனா மற்றும் ரஷ்யாவுடனான உலகப் போருக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் மாறலாம்.
ஈரானும் ரஷ்யா சீனாவோட வர்த்தக உறவுகளை கொண்டிருந்தாலும் அது வடகொரியாவைப் போல அமெரிக்காவுக்கு நேரடி போர் பயத்தை உண்டாக்கக்கூடிய உடனடியாக கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறதும் நிதர்சனம். அதனால தான் ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் ட்ரம்ப்னு விமர்சிக்கிறாங்க விமர்சகர்கள். அமெரிக்கா தென்கொரியா இடையிலான 73 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க இராணுவ கூட்டணி ஈரான் போரால் மிகப்பெரிய சோதனையை சந்தித்திருக்கிறது. அமெரிக்கா தென்கொரியாவை புறக்கணிக்கிறதும் வடகொரியா கிட்ட 120 அணு ஆயுதங்களை சகித்துக்கொள்வதும் தென்கொரியாவை மட்டுமின்றி கொரிய பிராந்தியத்தினுடைய மற்றொரு அமெரிக்க கூட்டாளியான ஜப்பானையும் கூட கடும் அச்சத்தில் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நிழல் விலகுச்சுன்னா ஜப்பானும் தென்கொரியாவும் தங்களை தற்காத்து கொள்ள சொந்தமாக அணு ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கும். அது ஆசியாவின் மிகப்பெரிய அணு ஆயுத போட்டியை உருவாக்கக்கூடிய ஆபத்தில் போய் முடியலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.